ஹாய் ஃபேம், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூபிஎஸ்சி வெர்சஸ் டிஎன்பிஎஸ்சி. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் இதுக்கப்புறம் வரப்போகிற என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலான்ற ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். யூபிஎஸ்சியோட சிலபஸ் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம், அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 குரூப் 1 அப்புறம் யூபிஎஸ்சி இது ரெண்டையும் சேர்த்து எப்படி நம்ம கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முன்னெடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, ரெண்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல அது ரிலேட்டடாக சிமிலாரிட்டிஸும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ப்ரிப்பரேஷனை கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் இது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே யூபிஎஸ்சிக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். 2025 நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னென்னா, டிஎன்பிசி குரூப் 1 வருமா? 2025 டிஎன்பிசி குரூப் 1 நமக்கு வருமா, நோட்டிஃபிகேஷன் வருமான்ற கேள்வி தான். நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. என்ன, இந்த வேக்கன்சி பொறுத்து தான் நமக்கு டிஃபர் ஆகும். வேக்கன்சி கண்டிப்பாக கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான போஸ்டிங் ஒன்று தானே. ஸோ நம்ம அந்த ஒரு போஸ்டிங்கை டார்கெட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே ஓகேவாக இருக்கும். வேக்கன்சி கம்மியாக இருக்கும். அந்த வேக்கன்சி எவ்வளோ இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு இந்த டிசம்பர் எண்டில் ஒரு நியூ பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வேக்கன்சி மென்ஷன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும், வரப்போகுது அப்படின்ற ஹோப் நமக்கு கிடச்சிரும். அப்புறம் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம இறங்கி படிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு சிலபஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டச் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூபிஎஸ்சி வெர்சஸ் டிஎன்பிஎஸ்சின்னு நம்ம மூவ் ஆகி ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்கிறது மூலமாக கண்டிப்பாக நம்ம 2025 ஏதோ ஒரு எக்ஸாமை நம்ம அடித்து தூக்கலாம், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அது மாற்றமே இல்லை. பிலீவ் பண்ணி படிக்கணும், நம்பிக்கையாக படிக்கணும். நம்பிக்கை இல்லாமலே படித்தோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். இப்போ என்ன பார்க்கலாம்னா சிமிலாரிட்டி, டிஃப்ரென்ஸ், அந்த ரெண்டையும் இப்போ பார்த்துடலாம். ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிமிலாரிட்டிஸ் பார்க்க போகிறோம். சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமுக்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் தெரிஞ்சது தான் எல்லாத்துக்குமே. 3 ஸ்டேஜஸ் இருக்கும். இதுலேயும் 3 ஸ்டேஜஸ் இருக்கும், அதுலேயும் 3 ஸ்டேஜஸ் இருக்கும்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், ஏதோ ஒரு டிகிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை ஈக்குவலன் டு டிகிரி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த ரெண்டையும் நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு எலிஜிபிள். இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி குரூப் 1 இருக்கட்டும், அதை படிச்சிருந்தோம்னா நமக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஒரே விஷயந்தான் குவாலிஃபிகேஷனில். அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் நம்ம இருக்க போகுது ப்ரிலிம்ஸில். அதே 5 ஆப்ஷன் தான். இது டிஎன்பிசியில் 5 ஆப்ஷன், யூபிஎஸ்சியில் 4 ஆப்ஷன் இருக்க போகுது. ஏபிசிடி டிஎன்பிசியில் இருக்க போகுது. சேம் அதே தான். ப்ரிலிம்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இங்கேயும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்க போகுது. சிலபஸில் ப்ரிலிம்ஸ் சிலபஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் சிசாட் இருக்க போகுது. இங்கேயும் அதே தான். ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டின்னு நமக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இங்கே அது நம்ம இங்கே சிசாட்னு இருக்க போகுது. அதுலேயும் மேக்ஸ் வரப்போகுது. ரெண்டுலேயும் இதுதான் சிமிலாரிட்டிஸாக இருக்கும். மெயின் சிலபஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மோரோவர் கிட்டத்தட்ட டாபிக்ஸ் ஒரே மாதிரி தான் உள்ளே வருது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மெயின் சிலபஸ் டாபிக்ஸும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது, அதுவும் சிமிலாரிட்டிஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக எழுதுகிறோம். நம்ம இதுலேயும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக எழுதுகிறோம், அதுவும் ஒரு சிமிலாரிட்டி. ஸோ இதெல்லாம் சிமிலாரிட்டிஸ்குள்ளே வருது. இதுதான் மெயினாக யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிசிக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சிலபஸை கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்குன்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ் எடுத்ததுமே ஃபஸ்ட் நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயுமே கரண்ட் ஈவெண்ட்ஸ் அதே மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலையும் குரூப் 1க்கு கரண்ட் ஈவெண்ட்ஸ் வரும். சேம் அங்கே ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுன்னு தனித்தனியாக டாபிக் இருக்கும். அங்கே சேமாக ஒரே டாப்பிக்கில் இருக்கும், இங்கே தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டு ஜாக்ரஃபி, ஃபிசிக்கல் சோஷியல் எக்கனாமிக்கல் ஜாக்ரஃபின்னு இருக்கும். இங்கே ஜாக்ரஃபி ஆஃப் இந்தியா சேம். அப்புறம் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி அங்கே இருக்கும், இங்கேயும் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் எக்கனாமி, இங்கேயும் இந்தியன் எக்கனாமி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் இருக்கும் டாபிக்ஸ். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா 2 டாபிக்ஸ் தமிழ்நாடு ரிலேட்டடாக கடைசி 2 யூனிட் மட்டும் இருக்க போகுது, அவ்வளோதான். அப்புறம் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இஷ்யூஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் எக்காலஜி, அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ்னு தனியாக ரெண்டாக கொடுத்துருப்பாங்க டாபிக். நமக்கு அது ரெண்டையுமே ஒரே ஜென்ரல் சயின்ஸ்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம அது டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம்.
2 டாப்பிக்கையும் ஒரே இதுக்குள்ளே ஜென்ரல் சயின்ஸ்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் விஷயம். இப்போ ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இந்த 2மா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டாப்பிக்காக இருக்கும் டிஎன்பிசி குரூப் 1ல். மற்றபடி எல்லாமே ஒரே ஈக்குவலாக 2மே சிமிலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாலிட்டியில் வந்து கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ், பப்ளிக் பாலிசி, ரைட் இஷ்யூஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சேம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். கான்ஸ்டியூஷன், இங்கேயும் கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் எல்லாம் பிரித்து அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கும்ன்றதை பிரித்து கொடுத்துருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் அதே தான். ரைட்ஸ் இஷ்யூஸ் வந்து இங்கேயும் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. சேம் பாலிட்டி வந்து ஒரே விஷயத்துக்குள்ளே தான் நமக்கு வந்து வருது ப்ரிலிம்ஸில். இப்போ பாலிட்டி இதே மாதிரி தான் தெரிஞ்சிருச்சு. பஞ்சாயத்து ராஜ் வந்து மெயினாக வந்து அதே பஞ்சாயத்து ராஜ்னு மென்ஷன் பண்ணி டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவல் தான். மோரோவர் 90% எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரிலிம்ஸ்குள்ளே வரும். நம்ம என்ஹான்ஸ் படிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன், அதை பற்றி எப்படி டிஃபரன்ஸ்லாம். இப்போ இந்தியன் பாலிட்டியில் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் அதே தான். இந்தியன் எக்கனாமியில் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கனோ ப்ரிலிம்ஸில் அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இல்லை. இந்தியன் எக்கனாமியில் என்ன கொடுத்துருக்காங்க, பாவர்ட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதை பற்றி கொடுத்துருக்காங்க, டீமோகிராஃபிக்ஸ், சோஷியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம எக்கனாமிக்ஸ் ஸ்கூல்லையும் இருக்குது. அந்த டாபிக்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ் டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸில் எக்கனாமிக்ஸ் ஸ்கூலில் அதே டாபிக் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் கீழே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ப்போம் எங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது. இப்போ பார்ப்போம். பாவர்ட்டி, சோஷியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ் கீழே வந்தீங்கன்னா அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பாவர்ட்டின்னு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்கும். சோஷியல் ப்ராப்ளம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து 2லேயுமே பாவர்ட்டி பற்றி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பிரித்து. அங்கே டீமோகிராஃபிக் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயும் இந்த டாபிக் வந்து வரும், உள்ள கொஞ்சம் வரும். தமிழ்நாடு ரிலேட்டடாக வர்றதுனால நம்ம அதை வந்து சிமிலாரிட்டியாக எடுத்துக்கிற முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரியே 2 டாபிக் அதை வந்து ஒரே டாப்பிக்குள்ளே நமக்கு டிஎன்பிசியில் கொடுத்துருப்பாங்க. தனியாக வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அப்படின்றது வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஜென்ரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மெண்டல் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச் அது தனியாகவும், ஜென்ரல் சயின்ஸ் தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஜென்ரல் சயின்ஸில் சேர்த்தே என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜின்றது ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்குள்ளே நம்ம கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து மற்ற டாபிக்ஸ்லாம் உள்ளே வந்திருக்கும். இது சிலபஸில் ஜென்ரல் சயின்ஸுக்கும் இங்கேயும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரே டாபிக் அண்டரில் நமக்கு 2 டாப்பிக்கை வந்து யூபிஎஸ்சியோட 2 டாப்பிக்கும் இந்த ஒரு டாப்பிக்குள்ளே கவர் பண்ணியிருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி. இதுதான். ஸோ வந்து எடுத்து பார்த்திங்கன்னா 90% அப்படியே அந்த சிலபஸும் இந்த சிலபஸும் மேட்சிங் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். மிச்சம் இருக்க 10% தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். சிலபஸ் வந்து ஒரு சிமிலாரிட்டியை ப்ரிலிம்ஸ் சிலபஸ் மெயினாக வந்து சிமிலாரிட்டி இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் வந்து சிமிலாரிட்டிஸ்குள்ளே வர்றது. இப்போ நம்ம பார்த்தது வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் என்னென்னு நான் பார்க்கலாம். மெயினாக வந்து டிஃப்ரென்ஸ் என்ன இருக்க போகுது ஒரு சிலபஸ்க்குள்ளே, ப்ரிலிம்ஸ் சிலபஸ்க்கும் டிஎன்பிசி சிலபஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், டாபிக்ஸ் வந்து என்ன ரிலவெண்ட்டாக இருக்கும். நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து குரூப் 1ல் டிஎன்பிசியில் வந்து தமிழ்நாடு லெவலில் இருக்கும். தமிழ்நாடோட சொசைட்டி, கல்ச்சர், லோக்கல் கவர்னன்ஸை பற்றி நம்ம ப்ரிலிம்ஸில் சிலபஸில் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அங்கே நேஷ்னல், இங்கே தமிழ்நாடு லெவலில் நமக்கு இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெலவெண்ட்டாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வந்து என்ன வந்து சேலஞ்சிங்காக இருக்கும்னா ப்ராடராக இருக்கும். சிலபஸ் வந்து கொஞ்சம் அந்த குறுக்கி இருக்காமல் ஒரு ப்ராடர் லெவலில் தான் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ராடர் லெவலில் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். ஏன்னா அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக எழுதுறதுனால அது காம்படிஷன் ஹையாக இருக்கும். வேர்ல்டு இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் லெவலில் நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு லெவலில் வந்து ஃபோக்கஸ் வந்து கம்மியாக இருக்கும். தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் கம்மி, ரிஸ்க் வந்து கம்மி, படிக்கிறது வந்து கொஞ்சம் காம்படிஷன் வந்து கம்மி. ஸோ இது வந்து 2வது விஷயம், டிஃபரன்ஸில் 2வது விஷயம் இதெல்லாம்.
இந்த ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. குரூப் 1லேயும் ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் அது வந்து இருக்குது. யூபிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை. அது வந்து ஒரு மெயினான டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி நம்ம போன லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்த்தோம். நெகட்டிவ் மார்க்ஸ் எந்த மாதிரி எடுக்கிறாங்க, எந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். யூபிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறது ஒரு பயம் எல்லாத்துக்கும். அந்த யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கான பயமே வந்து இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் தான். டிஎன்பிஎஸ்சியில் அது இல்லை. இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அதே மாதிரி டோட்டல் மார்க்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு வந்து டிஃபர் ஆகும். டோட்டல் மார்க்ஸ் வந்து மெயின்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதாவது யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு ஒரு மாதிரியும் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸுக்கும் டோட்டல் மார்க்ஸ் வந்து மெயின்ஸோட மார்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். என்னென்னா யூபிஎஸ்சியில் வந்து மெயினோட மார்க்ஸ் வந்து எவ்வளோன்னா, யூபிஎஸ்சி மெயின்ஸில் எவ்வளோ மார்க் எழுதுவோம்னா 1750 யூபிஎஸ்சியோட மெயின்ஸில் நம்ம எழுதுவோம். இதே டிஎன்பிஎஸ்சியோட மெயின்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 750. டிஎன்பிஎஸ்சியோட மெயின்ஸ் வந்து என்னென்னா வெறும் 750 தான். 1000 மார்க்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியதாக இருக்கும் யூபிஎஸ்சி படிக்கிறோன்னா. டிஃபிகல்ட் தான், பட் வந்து ஒர்த்து. ஸோ வந்து அதுக்கு படிக்கிறதும் முக்கியம்தான். இதுதான் டிஃப்ரென்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சியில் 37 வரைக்கும் நம்ம எழுதலாம், எக்ஸாம்ஸ் எழுதலாம். சம் போஸ்டிங்ஸ்லாம் வந்து 37 கிட்ட நமக்கு வந்து எழுதுகிற மாதிரி நமக்கு இருக்கும், வாய்ப்பு இருக்கும். யூபிஎஸ்சியில் 35 தான் இருக்கும். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்க்கு மட்டும்தான் 37 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் சேர்த்து 35 வரைக்கும் தான் நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கும். அட்டம்ப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அன்லிமிட்டட் அட்டம்ப்ட்ஸ் எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம் நம்ம. ஆனால் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 6 டைமும், ஓபிசியாக இருந்தால் 9 டைம்ஸும், எஸ்சி/எஸ்டியாக இருந்தால் மட்டும்தான் அன்லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும். இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸுன்னு நம்ம வந்து சொல்லப்படுது. இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். அதான் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா எதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்னு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு சமச்சீர் புக்ஸில் ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி என்னென்ன டாபிக் வரும். ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th படிக்கிற மாதிரி இருக்கும். 12th எத்திக்ஸ், 12th ஜாக்ரஃபியில் லெசன் 5 படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் தான் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அது இம்பார்ட்டன்ட். 12th ஜாக்ரஃபி இம்பார்ட்டன்ட். அப்போ கண்டிப்பாக அதை வந்து படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, இது ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து பாலிட்டியில் 11th and 12th பாலிட்டி படிக்கணும். 12th காமர்ஸ் வந்து படிக்கணும், லெசன் 16. அது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ வந்து நீங்கள் படிங்க அதை பாலிட்டியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் என்னென்னா அஸ்யூஷுவல் 11th and 12th படிக்கணும் எக்கனாமிக்ஸில். 11th காமர்ஸில் இந்த லெசன்ஸ்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். 10th 21 32 33 இந்த லெசன்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெவன்யூ, சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அண்டு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ பற்றியும் அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்டான டாபிக்னால கொஞ்சம் அதை நம்ம ப்ராட் சென்ஸாக படிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த 11th காமர்ஸ் 12th காமர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஎன்எம் அதே மாதிரி 11th 12th ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஐஎன்எம் ஃபுல்லாகவே 11th 12th கவர் ஆயிரும். 12th ஹிஸ்ட்ரி வந்து பயங்கர சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஐஎன்எம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அதை படித்தாலே மேக்ஸிமம் கவர் ஆயிரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னா ஹிந்து பேப்பர் தான். அது இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹிந்து. அது போக இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம், இல்லாட்டி தினமணி எடுத்துக்கலாம். இந்த 3 பேப்பர் தான். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி போடுற ஒரு சேனலோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டோடதோ ஃபாலோ பண்ணி ரெகுலராக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். கரண்ட் அஃபேர்ஸை வச்சு ரிலேட் பண்ணி படிக்கணும். எப்படி எடுக்கணும்னா நேஷ்னலாக லெவலில் என்ன இருக்கும், இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு லெவலில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ், இதை 3ஆக பிரித்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்ஸை வந்து நீங்கள் எடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்த ஒரு ஃபெமிலியரான டாபிக்ஸ் தான் நீங்கள் மறுபடியும் என்ஹான்ஸ் பண்ணி என்சிஆர்டியில் படிக்க போகிறீங்க. ஸோ வந்து அப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிமிலாரிட்டி தெரிஞ்சுக்கிட்டு, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, கம்பைன் படிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டு அதை கம்பைன் பண்ணிவிட்டு என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஃபெமிலியராக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒன்றா ஒரு புக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ, இன்றைக்கான புரிதல் இதுதான். அப்புறம் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஒரு போலிங் நடத்தியிருந்தோம். என்னென்னா சேலஞ்ச் வீடியோஸ் வந்து எந்த மாதிரி
போடணும் அப்படின்னு கேட்டதுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு 90% கொடுத்துருந்தீங்க. யூபிஎஸ்சி டிஎன்பிசி ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 33% கொடுத்துருந்தீங்க. 48% வந்து டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து நான் டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெண்டையுமே யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிசி கம்பைன் பண்ணி போடுற மாதிரி நான் போட போகிறேன். ஆனாலும் டிஎன்பிசி குரூப் 1க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் தர்ற மாதிரி கம்பைன் ப்ரிப்பரேஷனில் என்ன டாபிக்ஸ்லாம் சொன்னேனோ அதை ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிப்பரேஷனை. என்னோட கனெக்டடாக இருங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேர்ந்தே ப்ரிப்பேர் ஆகலாம். தேங்க்யூ.